தொடர்ந்து திரு ஐயநாதன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர். வணக்கம் சார். வணக்கம். தற்போது ராமதாஸ் அவர்கள் அவர் தமிழ்குமரனை நியமித்து மீண்டும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இதை எப்படி பார்க்கிறீங்க? மிக சரியான ஒரு நகர்வு என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் ஏற்கனவே தமிழ்குமரன் தான் இருந்தார். திரு டி கே மணியனுடைய மகன். அவர் நன்றாக தான் பணியாற்றினார். ஆனால் அன்புமணி அவரை தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த பதவியிலிருந்து விலகச் செய்தார். அதை இப்பொழுது ராமதாஸ் அன்புமணிக்கு எதிரான ஒரு நேரடி நகர்வாக கருதி இந்த முடிவை மேற்கொண்டுள்ளார். அவருடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் இது சரியான முடிவு. ஏனென்றால் தமிழ்குமரன் ஏற்கனவே கட்சியினுடைய இளைஞர் சங்கத்தினரிடம் நல்ல ஒரு தொடர்பும் வைத்திருக்கக்கூடியவர், புரிந்து செயல்படக்கூடியவர். மூன்றாவது என்ன ஏற்கனவே பேசிய அண்ணன் சியாம் சொன்னதை போல வன்னியர் சங்கத்தினுடைய கனமான தொடர்பு திரு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் இந்த முடிவு என்பது சரியான முடிவு. முகுந்தன் இருந்த இடத்தில் முகுந்தனை அழுத்தம் கொடுத்து நீக்கியதால் அந்த இடத்தில் அனுபவிக்க ஒருவரை நியமிக்கலாம் என்று அன்புமணி சொன்னார். இப்பொழுது அன்புமணியால் ஒன்றும் சொல்ல முடியாது. இரண்டாவது, அன்புமணிக்கும் இவருக்குமான அந்த உறவு அறுந்து விட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்து விட்டது. அதில் இருவேறுபட்ட கருத்தே இல்லை. அது எப்படி போய் முடிகிறது என்பதெல்லாம் வேறு விடயம். ஆனால் ராமதாஸ் ஐயா நிச்சயமாக மக்களிடம் அந்த வாக்குகளை பெற்று அவருடைய கட்சி அவர் பலத்தை நிரூபிப்பார். அது இருவேறுபட்ட கருத்து இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைய நியமனம் அப்படின்றது, நான் அந்த கட்சியை நான் பலமாக வழிநடத்துவேன் என்று அவர் ஒரு செய்தியை வன்னியர் பெருமக்களுக்கு அவர் அளித்திருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஐயநாதன்.